தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் நவசக்தி ஹோமம் நடைபெற்றது. திருவையாறு அருகே திருவேதிக்குடி மங்கையர்க்கரசி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறவும், கோயில் குத்தகை நிலங்கள் மீட்கவும், உலகில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ தடைகள் நீக்கப்பெற நவசக்தி யாகம் நடைபெற்றது. திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் கோயிலில் சன்னதியில் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் வெங்கடாச்சலம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நவசக்தி யாக பூஜைகள் நடைபெற்றன. பூஜைகள் நிறைவு பெற்று தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து தாயார் மங்கையர்க்கரசிற்கு யாக பூஜை செய்து புனித கலச நீர் ஊற்றி அபிஷேக தீபாராதனைகள் செய்யப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நவசக்தி யாகம் என்பது 9 வகையான சக்திகளை வேண்டி செய்யப்படும் யாகம். 9 தேவியர்களான நவராத்திரி தேவதைகளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக யாக குண்டத்தில் பல்வேறு வகையான பொருட்களை வைத்து மந்திரங்கள் ஓதி செய்யப்படும் ஒரு வழிபாடு. நவசக்தி யாகம் என்பது 9 தேவியர்களான பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, துர்கா, காளி, சாமுண்டீஸ்வரி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, பிரம்மாமணி ஆகியோரை வழிபாடு யாகம். இந்த யாகம் பொதுவாக தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் அல்லது நவராத்திரி நாட்களில் செய்யப்படுகிறது. இது பௌர்ணமியை முன்னிட்டு இந்த யாகம் செய்வதன் மூலம் வாழ்வில் உள்ள தடைகள், துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் செழிப்பும் கிடைக்கும் என்பது ஐதீகம். செவ்வனவே என்ன வழியும் இல்லாமல் அதிசீக்கிரமாக ஏற்கப்பட வேண்டியும் நமது ஆலயத்திலே இன்றைய தினம் நவசக்தி ஹோமமானது செய்யப்படுகிறது. நவம் என்றால் 9 அது என்ன ஒரு பொருள். அம்பாளுக்குரிய உகந்த எண் இந்த 9 நவராத்திரி 9 நாட்கள். வடக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா தசரா அப்படின்னு கொண்டாடுவாங்க. நம்ம வழக்கம் வந்து நவராத்திரி, நவாட்சரி, அம்பாளின் மூலமந்திரம் 9 எழுத்துக்களை உடையது. பராசக்தி என்பவர் ஒருவரை, அம்பிகை சுவாமியின் பகிர் பாலமாக இருக்கக்கூடியவர் இந்த பராசக்தி. நமது தேவைகளுக்காகவும் ஆசைகளுக்காகவும் அம்பாள் சொல்லியாகவும் பராசக்தியாகவும் சம்ஹாரம் செய்யும் பொழுது துர்காம்பிகாகவும் உக்ரமான தோற்றத்திலே மகா காளி அம்பிகாகவும் நமக்கு வேண்டுவதை வேண்டியிருந்த வண்ணம் அருளும் பொழுது பவானி என்கின்ற உருவத்திலும் அம்பாள் நமக்கு அருள்பாடுகிறார். இந்த அம்பாளின் 9 சக்திகளானது வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, காளி, கரவிகரணி, மரவிகரணி, பலப்பரவணி, சரபூரணி என்ற இந்த 9 சக்திகளை உள்ளடக்கியது. நவசக்தி ஹோமம் செய்வதனால் நாம் வேண்டுகின்ற காரியங்களை, நமது வேண்டுதல்களை அம்பாள் செய்வதற்கு செவ்வனே நமக்கு எந்தவித பிரச்சனையுமின்றி அருள்பார் என்பது ஐயவேதமில்லை. துர்கா சுத்தம் என்று சொல்லக்கூடிய வேதமந்திரத்தினால்
அம்பிகைக்கு நவசக்தி ஹோமம், அதனை தொடர்ந்து அட்டத்துக்கியம் என்று சொல்லக்கூடிய அமுல்புரி கடலை முதலிய ஹோமங்களான நடைபெற்று சன்னவதி என்று சொல்லக்கூடிய 96 வகையிலான மூலிகை நொடிகளால் ஹோமங்களான நடைபெற்று மகாபெருமானுடன் மகாநிவாரணை அம்பாளுக்கு விசேஷ கருதி அபிஷேகங்கள் விழாபிஷேகம் நடைபெற்று அவர்பிரசாதங்கள் அன்னப்பிரசாதங்களோடு கூட இந்த நிகழ்வானது இன்று நடைபெற உள்ளது. வாசிகள் பக்தஜனங்கள் சிவனேய தொண்டர்கள் அனைவரும் ஆலயத்தோடு தரிசித்து பரமேஸ்வரன் கலையால் அதிசீக்கிரமாக நமது ஆலய மகாகும்பாபிஷேக தரிசனத்தை கண்மலாக பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அம்பிகை நிலையை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஹரஹர நம பார்வதி. எல்லாத்தையும் வாங்கிப்பா. நல்லா Om